இன்றைக்கி ஒன் பாட் ரைஸு தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், சோம்பு கசசா எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 நறுக்கின பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி, தக்காளிங்க நறுக்கின தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காப்பிடி ரைஸ் வச்சுருக்கீங்க, 1½ கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ 2 விசில் விட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷாக நான் கொஞ்சம் காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன். இதை நீளமாக நறுக்கி 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம் போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, கொஞ்சம் வீட்டு மிளகாய்த்தூள், சில்லி பொடி எல்லாம் சேர்த்து அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம காரசாரமான உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் ரெடி.